கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஈரானுடைய அதி உச்ச தலைவர் கமேனியவுடைய அந்த படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தோம்னா ஈரான் விசஸ் இஸ்ரேல் போர் தீவிரமானது இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் ஈரான் தற்போது தங்களுடைய பதிலடியை கொடுத்துருக்குறாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய தூதரங்கள் கூட பட்டியறியக்கூடிய சம்பவம் பார்க்குறோம். பல்வேறு நாடுகளில் ஒரு 7-8 நாடுகள், குவைத், ரஷ்யா போன பல்வேறு நாடுகளில் இது மாதிரியான சம்பவம் நடந்துக்க இருக்கிறது. இதில் ஈரானுடைய இராணுவ தளபதிகள் நீங்கள் சரண்டர் ஆகக்கூடிய வகையில் எங்களுடைய நடவடிக்கை இருக்கின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க. அதாவது இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்தடுத்த சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தோம்னா ரஷ்யா, சீனா யார் பக்கம் மாதிரியான ஒரு கேள்வியை கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு பதட்டமான சூழலில் தான் நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது. இனிமேலாவது நடக்கக்கூடாது. உலகளவிலான ஒரு பதட்டமான சூழல் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுத்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம், பயங்கலந்த சூழ்நிலையில் தான் மக்கள் பீதியடைந்த சூழ்நிலை தான் நான் பேசுகிறேன். முதல்ல ஈரானுடைய அந்த மதத்தினுடைய உச்சபட்ச தலைவர் நம்முடைய காமேனி அவர்களுடைய வீர மரணத்திற்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இன்றைய தினம் இந்திய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் இப்பொழுது செய்திகள் அனைத்து ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் உள்ள மாநிலங்களில் உள்ள தலைமைச் செயலாளர் டிஜிபிக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாக தகவல் வருகிறது. ஈரானை ஆதரித்தும் கொடுங்கோன்மையை, உலகப் போரை உருவாக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேலை கண்டித்தும் இந்தியாவில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் நம்மை போன்றவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற சுற்றறிக்கை வேகமாக விரைவாக உள்துறை அமைச்சகத்திலிருந்து அமித்ஷா அனுப்பியிருப்பதாக எனக்கு நம்ப தகுந்தமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அச்சம் ஈரானுக்கு நேசக்கரவு நீட்டுவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம், அச்சம் ஏன் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏற்படுகிறது? ஒரு கேள்வி. ஈரானில் நடைபெறுகின்ற கொடுமைகளை கண்டித்து உலக நாடுகள் முழுவதும், ஏன் அமெரிக்காவிலேயே சிகாகோ, நியூயார்க் போன்ற மாநகரங்களில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துகிட்டு, நியூயார்க் மேயரே கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த போராட்டம் நம்முடைய எல்லை பகுதி பாகிஸ்தான் வரைக்கும் கூட வந்துருச்சு. பாகிஸ்தான் இன்னைக்கு சியா முஸ்லிம் சொல்றக்கூடிய அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்னாடி மறியல் பண்ணி தூதரகத்தை எரிக்கிறதுக்கான முயற்சி நடைபெற்று அதுல அமெரிக்கா ராணுவ ஒரு தூதரகத்தில் இருந்துகிட்டு போராடிய பாகிஸ்தானை 8 பேரை சுட்டு கொண்டதாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. 20 பேருக்கு மேல படுகாயமடைந்ததாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாட்டு தூதரகத்தில் அந்த நாட்டு ராணுவம் இருக்குன்னு சொன்னா அப்ப ஒரு நாட்டுடைய இறையாண்மையை எப்படி சூறையாடுகிறது அமெரிக்கா என்பதற்கு இன்றைக்கு பாகிஸ்தானின் தூதரகத்தில் அமெரிக்கா ராணுவம் சுட்டதை நாம் கண்டிக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் கூட ஈரான் தூதரகத்துக்கு 200 ராணுவ வீரர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அனைவருடைய கோரிக்கை ஏற்று அங்கே 200 ராணுவ வீரர்கள் ஈரான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒரு ராணுவ வீரரோ, ஒரு காவல்துறையை சேர்ந்தவரோ ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில் இருக்கலாம். ஆனா பாகிஸ்தான்காரங்களை 8 பேரை சுடுற அளவுக்கு ராணுவத்தை பாகிஸ்தானுக்குள்ள இறக்கிருக்குன்னா அப்ப அந்த நாட்டுடைய இறையாண்மையை சூறையாட நினைக்குதுல அமெரிக்கா. நீங்க இதுதான் இப்ப ஈரான்ல மிகப்பெரிய ஒரு போர் சூழல் ஏற்பட்டு
இது திட்டமிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஜெனிவால பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஜெனிவால பேச்சுவார்த்தையில் நடுநிலைமையா கலந்து கொண்ட நாடு ஓமன் நாடு. அந்த ஓமன் நாடு கூட இன்னைக்கு பட்டியலிட்டு இருக்கு. என்னென்ன காரணத்துக்காக இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது என்பதை ஓமன் நாடு இன்னைக்கு அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா வல்லாண்மையை காட்டுகிறது, சட்டான்பிள்ளையை காட்டுகிறது. நான் தான் உலகத்தில் சண்டியர் நம்பர் 1 என்பது காட்டுகிறது. சிறிய சிறிய வளைகுடா நாடுகளை எண்ணெய் வளத்திற்காக அங்கே விற்பனை செய்யக்கூடிய எண்ணெய்களை டாலர் மதிப்பு கணக்கில் விற்பதற்காக அங்கே நடைபெறுகின்ற ஆட்சியை கைப்பற்றி அமெரிக்காவுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய ஆட்சியை உருவாக்குவதற்காக லிபியா, சிரியா போன்ற நாடுகள் எல்லாம் அவங்க அமெரிக்கா இன்னைக்கு வளைகுடா நாடுகளை வளைச்சு பிடிக்கும். ஈராக்கில் அது மாதிரிதான் அணு ஆயுதம் தயார் பண்றாங்கன்னு சொல்லி அங்கே நுழைந்து சதாம் ஹுசேனை கொன்றது. இன்னைக்கு ஈரான் எல்லா பேச்சுவார்த்தைக்கும் தயாரா இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை, ஜெனீவாவில் போடப்பட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை கிழித்திருந்தது யார்? ஒரு குறிப்பிட்ட அளவு யுரேனியம் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க யுரேனியம் இருப்பதாக ஈரானின் இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளே சொல்றாங்க. நாங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருக்கிறோம், அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்பட்டால் நாங்க 24 மணி நேரத்துல அணு குண்டு தயார் பண்ண முடியும், எங்களால அந்த தொழில்நுட்பம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. நான் இப்படி கேட்கிறேன், இது என்ன தப்பு? ஜப்பான்ல இருக்கு, ரஷ்யால இருக்கு, இந்தியால இருக்கு, அமெரிக்கால இருக்கு, சீனால இருக்கு, ஸ்பெயின்ல இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு. ஏன் ஈரான்ல மட்டும் இருக்கக்கூடாதா? இது ஒரு காரணமாக பயன்படுத்தி இன்னைக்கு எண்ணெய் வளத்தில் மிகப்பெரிய ஒரு நாடாக ஈராக் இருக்கு. நீங்க வெனிசுலா அதான் 2வது ஏற்றுமதியில எண்ணெயில பெரிய நாடு. அதுக்கு சமமாக ஈரான் இருக்கிறது. இவங்க உலகத்துக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க. ஆனா 600 கப்பல்களுக்கு மேல சீனாவுக்கு இப்போ 100 ரூபாய்னா 30% அனுப்புறதாக ஒரு தகவல் போயிட்டு. தன்னை பலப்படுத்திக் கொள்ளலாம்ல ஈரான். இன்னைக்கு கூட சீனாவும் ரஷ்யாவும் ஒரு ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் உடனே கூட்டணும்னு சொல்லி நேற்றைக்கு ஐக்கிய நாட்டுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூடப்பட்டு ஐநாவே இதை ஜெனசைடு தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு இனப்படுகொலை ஈரான்ல நடக்கிறதா சொல்றாங்க. ஆனா வீட்டோ பவர் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் சொல்றோம். அந்த வீட்டோ பவர் அமெரிக்கா பயன்படுத்தி ரஷ்யாவும் சீனாவும் கொண்டு வந்த ஐக்கிய நாட்டு சபையில் கொண்டு வந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய யுத்தத்திற்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம் வீட்டோ பவரால் அமெரிக்கா செயலுக்கு வச்சு. இது மாதிரிதான் இப்ப ஈரான்ல தொடர்ச்சியாக ஒரு 40 நாட்களாக திட்டமிட்டு சர்வதேச சட்டங்கள் அனைத்தையும் மீறி மனிதாபிமானம் இல்லாமல் நோன்பு காலம், இந்த நோன்பு காலத்துல செயற்கைக்கோள், அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த அதி வேகமான நவீன காலத்துல தொழில்நுட்பங்களை அதிகமாக உற்பத்தி செய்து காட்டு முராண்டித்தனமாக மனித ஈவு இறக்கமின்றி கொள்ளுகின்ற காட்சிகளை அமெரிக்கா இன்றைக்கு அரங்கேற்றுகிறது. உலகம் நவீன அதீவனமாக தயார் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்து போரை இன்றைக்கு தொடங்குகிறது. அமெரிக்காவை பொறுத்தளவில் ராணுவ வீரர்கள் நேரடியாக போரில் இறங்குவதில்லை. 2ஆம் உலகப் போரின் போது கூட அமெரிக்கா
எங்கேயும் நேரடியாக ஹிட்லருக்கு எதிராக போரில் இறங்கவில்லை, ராணுவ வீரர்களை இறக்கவில்லை. பின்னால் இருந்த ஆயுதங்களை சப்ளை செய்தது, உதவி செய்தது, பொருளாதார உதவி செய்தது, டாலர் கணக்கில் செய்தது. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார், அந்த போர் முடிவுக்கு வரப்போறது தெரிஞ்ச உடனே தான் அமெரிக்கா தான் தயாரித்து வைத்திருந்த அந்த அணுவை ஹீரோசாகி நாகசாகி இடத்துல போட்டுச்சு. நான் தயார் பண்ணதை எப்படி டெஸ்ட் பண்றதுக்காக போட்டு போற முடிவு கொண்டு வந்தான். அது மாதிரி இப்ப இந்த வளைகுடா நாடுகளை, அரபு நாடுகளை, மத்திய கிழக்கு, மத்திய மேற்கு, வடகிழக்கு இருக்கக்கூடிய நாடுகளை பூராமே வளர்ச்சி சின்னத்தின நாடுகளை எண்ணெய் வளங்களுக்காக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அங்கே கோர தாண்டவம் ஆடுகிறது அமெரிக்கா. ஈராக்கை முடிச்சிச்சு, இப்ப ஈரானுக்குள்ள அங்க உள்நாட்டு போற தொடங்கலான்னு பார்த்தான், முடியல. ஆனால் நேற்றைக்கு அவர் வயது 86 காமேனி, அவர் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான் அங்க இருக்கிறார். அதை வாட்ச் பண்ணிட்டான் செயற்கைக்குழு மூலமா. அதை வாட்ச் பண்ணி அந்த தலைநகர் டெஹ்ரான், கோம், கராச், கர்மர்சா இந்த நாள் 3:30 மணிக்கு இறங்கி அடிக்கிறான். நீ திட்டமிட்டு இறங்குற. அவருடைய காமேனியுடைய ஆலோசனை கூட சொல்றாரு, நம்ம ஓடிடலாம், வேற எங்கேயாவது உங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறலாம் அப்படின்றார். என்னடா, நான் தந்தை பெரியார நான் இந்த இடத்துல நினைச்சு பார்க்கிறேன். அவர் சொன்னதை தான் கோமேனி சொல்றார். கோழையாக வாழ்வதை விட வீரனாக மரணிப்பதே சிறந்தது என்று இறுதி வரை தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியார் தன் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அதனால்தான் இன்றைக்கும் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக பெரியார் இருக்கிறார். அது மாதிரி மரண போராட்டத்தின் போது தன் பேரன், மனைவி, பேத்தி, பேரன், கொள்ளுப்பேர அவ்வளவு இருக்கிறாங்க. ஜனாதிபதி மாளிகை, நீதிபதியுடைய இடம், வீடு, அலுவலகம் அனைத்தும் சுற்றி வளைக்கப்படுகிறது. ஆலோசனை சொல்லுகிறார் தான் நிலைப்பாட்டில். ஏண்டா, அவரு தன் நிலைப்பாட்டுக்கு பின்னாடி அமெரிக்கா நினைச்சது என்னன்னு கேட்டா, இவரை காமேனியை கொண்டுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்பயுமே ஒரு தனிநபரை அழித்து விட்டால் அந்த போர் முடிவுக்கு வரும் என்று கணக்கு போடுவது முட்டாள்தனமானது, மூடத்தனமானது. காமினி அதுக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணிட்டாரு. உயிலு இப்ப உச்சகட்ட போர் ஈரான் நடத்துது. காமினி இறந்துட்டாருன்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறாங்க. அங்க அமெரிக்காவை வீழ்த்துவதுதான் எங்கள் ஒரே நோக்கம், அமெரிக்காவை அழிப்போம் என்கின்ற கோஷத்தோடு இன்றைக்கு ஈரான்ல ஆயிரக்கணக்கான பேர் சொல்றாங்க. சில ஊடகங்கள் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்டிருக்கிறாங்க. நோம்பு காலம். கேவலமா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் நடந்துக்கிறார், மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிறாரு, ஈவு இறக்கற்ற முறையில் நடந்துக்கிறாரு. ஜெனீவா மனித உரிமை மீறல்களை போர் காலத்தில் நடந்து கொள்ள வேண்டிய இந்த மனித உரிமைகளை மீறுகிறார். செயற்கைக்கோள் மூலமாக காமேனி எங்கே இருக்கிறார் என்று அறிகின்ற அந்த செயற்கைக்கோள், எங்கே பதுங்கு குழிகள் ஈரானில் இருக்கிறது என்று அறிகிற அந்த செயற்கைக்கோள், அந்த செயற்கைக்கோள் பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது, பள்ளி சிறார்கள் இருக்கான்னு தெரியாது அந்த செயற்கைக்கோளுக்கு. ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறி மனித உரிமை விதிமுறைகளுக்கு மீறியாக 81 பள்ளிக்கூட மாணவிகள் குண்டு வீச்சால், அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு வீச்சால் கொல்லப்பட்டிருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். ட்ரம்ப் சொல்றாரு,
வேற வழி இல்லை, வீட்டுக்குள்ள இருங்க, அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிருங்க, அப்படி இல்லாட்டி சாங்க. ஒரு நாட்டுடைய இறையாண்மை என்ன? ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து போற, அந்த நாட்டு அதிபரை தூக்கிட்டு வர்ற, அடிச்சு கொள்ற, இதெல்லாம் என்ன காரணம்? சர்வதிகாரத்து உச்சி இல்லையா? உச்சம் இல்லையா? பாசிச கொள்கை இல்லையா? இன்னைக்கு அவர் நினைவு நடக்கல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஈரான் திருப்பி தாக்குவோம், துபாய், சவுதி அரேபியா, பக்ரைன், ஜோர்டன் எல்லாத்தையும் அடிச்சு தாக்குறான். அமெரிக்காவுடைய ராணுவத்தில் எங்க இருக்கு? பாலஸ்தீனத்தில் கூட அமெரிக்கா ராணுவத்தில் மறைமுகமான தளங்களை இன்னைக்கு அடிச்சு பொறுக்கிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் அணுவை வச்சிருக்கிறோம், யுரேனியம் இருக்கு, ஆனால் ஒரு அளவோட தான் இருக்கு, நீங்கள் 20% தான் நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம், மேற்கொண்டு இருக்கு, தேவைப்பட்டால் தொழில்நுட்பத்தில் நாங்கள் 24 மணி நேரத்தில் செய்ய முடியுன்றான். ரஷ்யா வல்லரசுலேருந்து இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரஷ்யா கிட்ட இன்றைக்கும் உலகத்திலே தலை சிறந்த தொழில்நுட்ப ராணுவ கட்டமைப்பு இருக்கு. அந்த ராணுவ கட்டமைப்பு ஈரானுக்கு உதவி செய்யாதா? இன்னைக்கு சீனா அறிவிச்சதாக செய்திகள் வருகிறது. வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய புறா அழைத்து இன்னைக்கு சீனா பேசியிருப்பதாக செய்தி. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க, உங்களுடைய எண்ணெய் வளத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு உறுதியளிக்கிறோம், உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு உறுதியளிக்கிறோம், ஆனால் உங்களுக்கு ராணுவ உதவி செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும், நாங்கள் நேரடியாக ராணுவம் இறங்காது. உங்கள் ஒற்றுமை இல்லை என்றால் வளைகுடா நாடுகளில் ஆரம்பிக்கப்படுகிற இந்த போர் 3வது உலகப் போராக வெடிக்கும். நீங்கள் ஒற்றுமையா இருக்கணும். 2வது உலகப் போர் என்பது ஒரு கவிஞன் சொன்னான், முதலிலே யூதர்களை அழிப்போம் என்று சொன்னார்கள், அனைவரும் அமைதியா இருந்தார்கள். 2வது இஸ்லாமியர்களை அழிப்போம் என்று சொன்னார்கள், அமைதியா, இஸ்லாமியரை தானே அழிக்கிறான், நமக்கு என்ன, அப்படி மத்தெல்லாம் அமைதியா இருந்தான். யூதர்களை தானே அழிக்கிறான், நமக்கு என்ன, கிறிஸ்தவர்களை அழிக்கிறான், நமக்கு என்ன, கம்யூனிஸ்டுகளை அழிக்கிறான், நமக்கு என்ன. கடைசியில் நான் வேடிக்கை பார்த்து என்னை நோக்கி வந்தார்கள், எனக்காக கேட்பதற்கு யாரும் இல்லாமல் போனார் என்று சொன்னார். அதான் இன்றைய நிலவரம். அமெரிக்கா தன்னுடைய வல்லாண்மையால் அவன் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த அணு இருக்கு பார்த்தீங்களா, அணு உண்டு, அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் அவன் கடல் முழுவதும் வச்சிருக்கான், வானவெளியில பதுக்கி வச்சிருக்கான். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் அவன் உலகத்துக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யக்கூடிய வியாபாரி அமெரிக்கா. அவன் தயார் பண்ணிச்சிருக்கக்கூடிய இந்த இராணுவ இந்த உபகரணங்கள், இராணுவத்தினுடைய பயன்படுத்தக்கூடிய விமானம், தரைப்படை, அணுகுண்டு அனைத்தையும் அவன் செயலிழக்க வைக்கணும், இல்லாட்டி விற்பனை பண்ணணும், இல்லாட்டி மிகப்பெரிய ஆபத்து அமெரிக்காவுக்கு உண்டு, ஆங்காங்க வெடிச்சிடும். தான் நிலவரம். அவன் உலகத்தினுடைய ஒரு ஆயுத வியாபாரியா மாறிட்டு வேணாம். அதுக்கு ஈரான்ல இன்னைக்கு அநியாயமான முறையில் அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயார். அவங்க பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டது ட்ரம்ப். இப்ப அணு அங்க இருக்கிறதா போறா பிரான்ஸ் நாடு சொல்லுது, அப்படிலாம் அங்க இல்லைன்னு பிரெஞ்சு சொல்றாங்க. இருந்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன் நான். அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு வச்சுக்கிட்டான். இன்னைக்கு வளைகுடா நாடுகளில் பூராமே அமெரிக்கா இருக்கக்கூடிய அனைத்து ஆயுத கிடங்குகளை, அமெரிக்கா இருக்கக்கூடிய இராணுவ பதுங்கு குழிகளை, அவங்களுடைய இராணுவம் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஈரான் அடிச்சுட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இன்றைக்கு நினைத்தால், ஈரான் நினைத்தால் ட்ரோன் மூலமாக, ட்ரோன் ரொம்ப விசேஷமான ட்ரோனா வச்சிருக்காங்க, இஸ்ரேலே காலி பண்ண, இஸ்ரேல் ஒரு நாடு இல்லாம ஆக்கிறோம்.
இப்ப அனைத்துக்கும் தயாரான நிலையில தான் ஈரான் சுத்தி சுத்தி அடிக்கிறான். எதிர்பார்க்கல, அமெரிக்கா இதை எதிர்பார்க்கல. கமேனியை கொண்டுட்டா ஆள நினைச்சாங்க. இப்ப போர் வீரியமாயிருச்சு. இந்த சூழ்நிலையில ஐக்கிய நாட்டு சபையில வீட்டோ பவரை வச்சு அமெரிக்கா இஸ்ரேல் போரை கண்டித்து நிறுத்தக்கூடிய நாட்டாண்மைத்தனமான நாடு எதுவும் இல்லை. சீனா ரஷ்யா நேரத்தை கொண்டு வந்துச்சு, இந்தியா அமைதி காத்துச்சு. இது அனைத்தும் அமெரிக்காவுடைய உளவுத்துறை CIA இந்த வேலையை உள்ள இறங்கி பார்க்கிறான். இந்த நிலையில இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு கேள்வி வருது. ஏன் இந்தியா பதறணும்? இன்னைக்கு ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் இந்தியாவில் ஈரான் நடைபெறக்கூடிய படுகொலைகளை, ஈரான் நடைபெறக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு அந்த ராணுவ நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், மேடை பேச்சுகளை கண்காணிக்க சொல்ல வேண்டிய பயம், பதட்டம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு இருப்பதற்கு காரணம் என்ன? வெளியுறவு கொள்கையில மாற்றங்கள் ஏற்படலாம். எதற்காக ஏற்படலாம் கேட்டா, நாட்டின் நன்மை கருதி ஏற்படலாம், நாட்டின் வளத்துக்காக ஏற்படலாம். இதே இஸ்ரேல் பிரச்சனையில ஆறு கேட்ட போது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு ரெண்டுக்கு நாங்க சுமமாக திருப்பதற்கென்றால் வருவோம், யாருக்கு ஒருத்தருக்கு உறுதியா வரமாட்டோம்னு சொன்னாங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பொறுத்தவரை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தனி இடம் அமைவதற்கு ஆர்வம் இருந்தாங்க. அது அவங்களுடைய நடவடிக்கை. ஆனால் இன்றைக்கு மோடியுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? மோடியுடைய நடவடிக்கை ஒரு பாசிஸ்ட் ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரம்ப் ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன? ரஷ்யால இருந்து நமக்கு வரக்கூடிய எண்ணெய் வளங்களை வாங்கக்கூடாதுன்னு நம்மளை கட்டுப்படுத்துறாரு ட்ரம்ப். பயப்பட வேண்டிய காரணம் என்ன? இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது அமெரிக்க பேராசிரியர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 13 வயது பள்ளி மாணவிகளை குண்டு போட்டு கொள்றார். அமெரிக்க பேராசிரியர் சொல்லியிருக்காரு, குண்டு போட்டு கொள்கிறார் ட்ரம்ப். ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல் நகல்ல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா 13 வயது பிள்ளைகளை கற்பழித்து கொள்கிறார். நான் சொல்லல, அது அமெரிக்காவுடைய பேராசிரியர் இன்றைக்கு பத்திரிகை செய்தி. அதே ஃபைல், எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா நாடாளுமன்ற விவாதத்துக்கு அவர் தயார் இல்லை. அது சம்பந்தமானதுக்கு பின்னாடிதான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இந்த விவசாய ஒப்பந்தம் இருக்கு, அது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டில் இந்தியாவில் விவசாயிகளுக்கு ஏற்படுத்த போகுது. ட்ரம்ப் மோடி செஞ்ச ஒப்பந்தத்தால ஒரு ஒப்பந்தம், வெளிநாட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் நாடாளுமன்ற அவையில விவாதிக்கணையா, விவாதிக்காம அமைச்சரவையில மட்டும் நீங்க அதை நிறைவேற்றினீங்க. குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்து பேசாம ஓடியதற்கு காரணம் என்ன? எப்ஸ்டீன் நகல்ல உங்க பேர் இருக்கிறது காரணத்துக்காக ட்ரம்ப் காப்பாத்துறேன்னு சொன்னாரா? இந்த கேள்வி சந்தேகம்தான். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பாஜக ஒழுக்கமான பதில் சொல்லணும். நாடாளுமன்றத்திலையும் பதில் சொல்லல. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார். அமெரிக்கா இந்தியாவுடைய வர்த்தக ஒப்பந்தம் கொடுத்து ஏன் நாடாளுமன்ற விவாதத்துக்கு வரவில்லை என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறாரா? உங்கள் ஒப்பந்தத்தால் இங்கே விவசாய உற்பத்தி கருவிகள், விவசாய விதைகள், அனைத்து மரபணு மாற்றத்தால் இங்கே மிகப்பெரிய பாதிப்பு கார்பரேட்டா மாறப்போகுது விவசாயம். தான் ஏன் விவாதத்துக்கு வரல? அது மாதிரி மோடி அவர்கள் நான் இஸ்ரேலுக்கு போறேன், வர்த்தக ஒப்பந்தம் நாங்க நம்புறோம். ஆனால் இஸ்ரேல் இருந்து வரும்போது அவர் என்ன சொல்றாரு? வேகமாக ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளியேற வேண்டும். அது எப்படி? போர் நடக்க போறவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்கள் டெல்லி, இஸ்ரேல் இருந்து டெல்லி வந்தவுடன்
இந்த போர் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு படை ராணுவங்கள் இறங்கி ஈரானை அடிக்குது, என்ன மர்மம்ன்றது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பேற்படுத்தும். அணிசரா நாடுகளுக்கு தலைமை தாங்கியது இந்தியா. ஆசியா கண்டத்தில் 120 நாடுகளுக்கு தலைமை தாங்கியது இந்தியா. இந்தியா என்பது அணிசரா நாடுகள். சமாதான புறாவை பறக்க விட்டது இந்தியா. இந்த இந்தியாவில் ஒரு பிரதமராக இருப்பவர் இஸ்ரேலுக்கு சென்று வந்ததுக்கு பின்பாக இங்கே ராணுவம் ஈரான் இருக்கக்கூடியவர்களா வெளியேறுங்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி தான் போர் நடக்குது, போர் தொடங்கி இருக்கு. இன்னும் சில பேர் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். வளைகுடா நாடுகளிலே நம்முடைய ரத்த உறவுகள், இந்தியாவை சேர்ந்தவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள், நம் உறவினர்கள்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. வேகமா வெளியுறவுத்துறை அவங்களுக்கு கொண்டு வர பார்க்கணும். பெரிய போர் வெடிக்க போகுது. ஈரான் கடுமையா இறங்குது. அவங்க இறங்குறாங்கன்னா திட்டமிட்டு இறங்குறாங்கன்னு என்ன காரணம்? விட மாட்டாங்க. அமெரிக்கா இன்னைக்கு பணிய வேண்டிய காலகட்டத்துக்கு ஈரான் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை வெளிநாடு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய இந்திய தமிழ் சகோதரர்களை அழைத்து வரணும். இன்னொரு சந்தேகம் கிளப்புறாங்க. இந்தியாவுடைய உயர் பாதுகாப்பு அதிகாரி அஜித் தோபல், ரா உளவுத்துறை, இவங்க தான் கோமேனியுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருந்தான்ற சந்தேகமும் வளைகுடா வாழ் மக்கள் மத்தியில் இருக்கு. சந்தேகம் தான், நான் உறுதிப்படுத்தல, உறுதிப்பட்ட தகவல் இல்லை. இது எவ்வளவு பெரிய மோசமான நம்ம ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியா. வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அரபு நாடுகள் ஒற்றுமையா வர வேண்டிய சூழ்நிலை வருது. அங்கெல்லாம் பெரிய எண்ணெய் வளம் இருக்கு. எண்ணெய் வளத்துல ஒரு அணுகுண்டை போட்டு சாதாரணமா தீ வச்சு விட்டாலே எண்ணெய் வளம் கெட்டு போயிடும். அணுகுண்டை போட்டா எண்ணெய் இருக்கு, எண்ணெய் வச்சுதான் அங்க வாழ்றான். சவுதி, துபாயில டக்கு டக்குன்னு ஒரு அணுகுண்டை போட்டு விட்டா எண்ணெய் வளம் ஒண்ணுமே இல்லாம. அப்ப அவங்களை ஒன்று சேர்ப்புக்கான வேலையை ரஷ்யா சீனா பண்ணுது. அப்ப இந்தியாவுக்கு எதிராக ஒரு அவப்பெயரை மோடி ஏற்படுத்தக்கூடாது. இந்தியா ஒரு நடுநிலையான நாடா இருக்கு. அதே இடத்துல யார் தவறு செய்தாலும் இந்திய உலகத்தில் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். பிரதமர் அங்க போயிட்டு வந்தது வர்த்தக ஒப்பந்தம் நமக்கு தெரியுது, வெளியே அறிவிக்கப்பட்ட செய்தி அது. ஆனால் ஏன் போர் வருவதற்கு முன்பாக போருக்கான சூழல் ஒரு 40 நாளைக்கு முன்னாடியே தெரியுது. அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ற பேர்ல ஈரானை ஏமாத்திட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டாங்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு நாங்க இனிமே தயார் என்று சொல்ற அளவுக்கு கோமேனி மாவீரன். அங்கே ஒரு தந்தை பெரியார நான் பார்க்கிறேன் கோமேனிய. இன்னைக்கு நான் இறந்தாலும் என் கொள்கை இறக்காது அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த உருவாக்கம் எங்க போய் நிக்க போகுது? அமெரிக்கா உன்னை அடிபடைய வேண்டும், இஸ்ரேல் அடிபடைய வேண்டும். உலக நாட்டு மக்களிடம் அமெரிக்கா இஸ்ரேல் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஈரான் இன்றைக்கு வலுவாக நிற்கிறது. இது உலக நாடு யுத்தத்துக்கு 3வது உலக போருக்கு வந்துருச்சுங்க. பாகிஸ்தான் வரைக்கும் அமெரிக்கா ராணுவம் பாகிஸ்தான் தூரத்தில் இருக்கிறான். பாகிஸ்தான்கார 8 பேரை அமெரிக்கா ராணுவம் சுட்டிருக்கான். நம்ம எல்லை வரைக்கும் வந்துருச்சு போர். இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு அவப்பெயர் வந்துவிடக் கூடாது அப்படின்னுக்காக நாங்க என்ன சொல்றோம்? இப்படி ஒரு சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுது. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது பாஜக ஒன்றிய அரசு மோடி தான். எப்ஸ்டீன் ஃபைல் அவர் பேர் இருக்கிறனால அமெரிக்கா இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு 6 இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துடக்கூடாது. நாங்க நல்ல நோக்கத்துக்காக சொல்றோம். நான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சொல்லல, வதந்திய கலப்பல. இப்படிலாம் ஒரு செய்தி உலாவுது. நான் இந்த மக்களில் ஒருவன், இந்திய குடிமகனில் ஒருவன், இந்த நாடு வலிமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க விரும்புறோம். அப்ப இந்தியா இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான நாடு, அணிசரா நாடு அப்படின்ற பேர் வாங்கணும். அதனால 3வது உலகப் போர் தொடங்குவதற்கான அனைத்து அறிகுறியும் தெரிகிறது. இந்தியா தடுப்பதற்கு சீனா, ரஷ்யா போன்று
ஒன்றிய அரசு ஈடுபட வேண்டும். இன்றைக்கு மோடி மீதும் ஒன்றிய அரசு மீதும் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் மத்தியில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு உண்டு, மோடிக்கு உண்டு என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.